பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஒவ்வொருவரையும் ரட்சித்து நித்திய ஜீவனை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இயேசு சொன்னார், மனுஷரை அழிக்க வரவில்லை, அவர்களை ரட்சிக்கவே வந்தேன் என்று சொல்லி யோவான் புத்தகத்திலே சொல்லுகின்றார். உலகத்தை காப்பாற்ற வரவில்லை, அதை அழிக்கவே வந்தேன் என்று சொன்னார். நாம் காண்கின்ற இந்த உலகத்தை அழித்து பரலோக ராஜ்யத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எனக்கும் தந்து அவர் மகிழ்ச்சி அடைய போகின்றார். அதற்காக இந்த உலகத்திலே நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கின்றது. விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். நெருங்கி வருகின்ற பாவங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டே ஓடி வர வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12:1 நாம் பார்க்கின்றோம். வேறு யாரையும் பார்த்தால் நாம் விழுந்து போவோம். உலகத்தின் மனுஷரை பார்த்தால் விழுந்து போவோம். பாஸ்டரை பார்த்தா, கிறிஸ்தவர்களை பார்த்தால், இன்னும் புறஜாதியாரை பார்த்தால், நமக்கு இடர்கள் உண்டாக்குகின்ற அநேகரை நாம் நோக்கி பார்த்தால் விழுந்து போவோம். நாம் நிலைத்திருக்க முடியாது, ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியிலேயும் தேவனுடைய முகத்தின் பிரகாசம் வெளிப்படுகிறது. அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படும். அவரோடு கூட இருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். அவரை நேசியுங்கள், அவரும் இயேசு கிறிஸ்துவும் உங்களை நேசிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அப்பொழுது உங்களை நிரப்பும். தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகாதிருக்கும். ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவரை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கொடுக்கின்றதான விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அது பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் கையில் இருந்து ஒரு பாதுகாப்பு, உலகத்தின் பாவ அழுக்குகளிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஜீவியம் ஜீவிக்கும்படிக்கு ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு தருகின்றார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேறு எந்த ஒரு இரட்சகரும் இந்த உலகத்தில் இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு. அவரே இரட்சகர். இயேசு என்றாலே அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவம் வேறென்று இருந்தாலும் அது உறைந்த மலையைப் போல வெண்மையாக மாறிவிடும். அது இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், எனக்கு அருமையானவர்களே, அது வெண்மையான பஞ்சை போல மாறி போகும். இன்றைக்கும் பாவத்தின் பிடியிலே சிக்கி அதை விட்டு வெளியில் வர முடியலன்னு சொல்லி அங்கலாய்த்து கிடக்கிறீர்களா? பாவத்தின் சம்பளம் மரணமாகிய வியாதியின் கட்டுகள், பொல்லாத சத்துரு கையிலே அகப்பட்டு கொண்டு மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த மரணத்தின் கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி ரட்சிக்கிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி. இந்த சரீரம் ஓர் நாளிலே இந்த மண்ணிலே விழுந்து போகும். மனுஷருடைய ஆயுசு நாட்கள் 60 70 வருஷமோ
80 வருஷமோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுவும் பலத்தின் மிகுதியினாலே 80 வருஷம் என்று சொல்லி சத்தியம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர். இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. நித்திய ஜீவனை கொடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று சத்தியம் போதிக்கிறது. என் ஆடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். என் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு அவர் நமக்குள் ஜீவனாய் வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. உங்களுடைய ஆத்துமா அது ஒருபோதும் அழியாது. சரீரம் அழிந்து போகும், அழகு மறைந்து போகும், எல்லாருக்கும் வயசாகும், மரண நாள் நிச்சயம். எப்படி மனுஷன் ஒரு நாள் பிறக்கின்றானோ அதே போல அவன் மரிப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியாய தீர்ப்பிலே நல்ல பலனை கொடுக்கிறவர் சொல்லுகிறார். அவன் நியாய தீர்ப்பு அடைவது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஆத்தும ரட்சிப்பு வரும். இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார். 2000 வருடங்களுக்கு முன்பாக கொல்கதா மேட்டில் எனக்காக காயங்கள் பல அடைந்து பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எனக்காக ஜீவனை கொடுத்து இரத்தம் முழுவதையும் சிந்தி என்னை மீட்டு கொண்டார், ரட்சித்தார். என் பாவம் மரணம் எல்லாவற்றையும் அவர் அகற்றிவிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை பாவங்கள் அற கழுவுவார். உச்சம் தலை தொடங்கி உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா பாவங்களையும் கழுவி உங்களை சுத்திகரிப்பார். ஒரு சகோதரன் மிகுந்த பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடந்தார். குடித்து வெறித்து எப்பொழுது பார்த்தாலும் கையிலே சிகரெட்டும் பீடியுமா தான் இருப்பார். அவர் சாராயத்தை குடித்துவிட்டு அருவாளை தூக்கி கொண்டு தெருவிலே நின்று அநேகரை நீ வானா உன்னை விட்டுறேன்னு சொல்லுவார். எல்லா சொத்துக்களையும் இழந்தார், நிம்மதி இழந்தார், குடும்பத்திலே தரித்திரம் வந்து விட்டது, ஊரில் அவருக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய மகளுக்கு பிசாசின் போராட்டம் இருந்தபடினாலே அந்த மகளுக்கு ஜெபிப்பதற்காக என்னிடத்தில் அழைத்து வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மகளுக்கு பூரணமான சுகத்தை கொடுத்தார். அது நிமித்தம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த சகோதரன் அந்த சகோதரி அருமையான 3 பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக அபிஷேகம் பெற்றவர்களாக இழந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப சுதந்திரித்து கொண்டு 5 வாகனம், சொந்த வீடு, இன்னும் வயல் நிலங்கள் என்று சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கிறார். இன்றளவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ஆத்துமா ரட்சிப்படைந்தது. புறஜாதியாய் இருந்து தேவனை அறியாத சூழ்நிலையில் பொல்லாத பிசாசானவன் அவர்கள் எப்படிப்பட்ட பாவ சேற்றிலே உழண்டு கிடக்கும்படி செய்தான். இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த பொழுதோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிப்பு என்பது உலகத்தின் பாவத்தில் இருந்து விடுதலை, பிசாசின் கையில் இருந்து ஒரு பாதுகாப்பு. இதை இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்க முடியும். வேறு எந்த ஒரு மார்க்கத்திலும் நீங்கள் ரட்சிப்படைய முடியாது. எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் அது தற்காலிகமாக இருக்கும், மாற்றாமல் இருந்து கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப அதை செய்யணும், திரும்ப திரும்ப ஸ்தலங்களுக்கு ஓடணும். புண்ணியங்களை தேடியும் கண்டடையாத ஜனங்கள் அநேகர் இன்றைக்கு தற்கொலை செய்து மாண்டு போகிறார்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டு அழிந்து போகிறார்கள். என்னோடு கூட சேர்ந்து வேலை பார்த்த ஒரு சகோதரன் சிறு வயது தொடங்கி மிகுந்த பக்திமான், மிகவும் நல்லவர், தான் பூஜை செய்து வந்த ஒரு துர்தேவதையை முகமுகமாய் ஒரு நாள் பார்த்தார். ஒரே அடியாக அடித்து போட்டது. என்னிடத்தில் வந்து அதை சொன்னார்.
சாமின்னு கையெடுத்து கும்பிட்டேன், ஒரே அடியை அடிச்சிருச்சு, நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு என்னிடத்திலே பேசி கொண்டிருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அன்பான தேவன். அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசம் அடைவோம், ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி நான் அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னேன். அதிலிருந்து சரியாக 1 வருஷத்திற்குள்ளாக அவர் மரித்து போனார். எந்த ஒரு தவறும் செய்யாதவர். ஆனாலும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு முகமுகமாய் தரிசித்தேனோ, என்றைக்கு நான் அவரை பார்த்தேனோ, அந்த நாள் முதல் அவருடைய கண்களில் இருந்து புறப்பட்ட ஒரு பிரகாசமிக்க வல்லமை என்னை நிரப்பியது. அதிகாலை 3 மணிக்கு என்னுடைய படுக்கையிலேயே எனக்கு ஒரு அபிஷேகம், அக்கினி அபிஷேகத்தை கொடுத்தார். ஆவியினால் என்னை நிரப்பினார், கிருபையின் வரங்களினால் என்னை நிரப்பினார். அந்த நாளிலிருந்து பிசாசுகளை துரத்தும்படி கிருபை தந்தார். இன்றளவும் அநேகருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிசாசின் போராட்டங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஊழியத்திலேயும் அகற்றி போட்டு அவர்களை விடுதலையாக்கி ரட்சிக்கிறார். பாவம் செய்ய தூண்டுகிறதே பொல்லாத பிசாசு தான். அநேகரை பாவத்தின் பிடியிலே அவன் சிக்க வைக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ரட்சிப்பு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்படி வாழ்ந்தாலும் ஏசப்பாட்ட போய் பாவ மன்னிப்பை கேட்டுட்டா நமக்கு அவர் பரிசுத்தத்தை கொடுத்துருவார், பாவ மன்னிப்பை தந்துடுவாருன்னு சொல்லி அநேகர் தவறான ஒரு கணக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அறிக்கையிட்டு விட்டு விடுகிற எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படும். அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து கிருபை உள்ளவர் தான், பாவத்தை மன்னிக்கிறவர் தான், இரட்சகர் தான், ரட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்துகிறவர் தான், ஆவியால் நிரப்புகிறவர் தான். ஆனால் வேதம் இதையும் சொல்லுகிறது, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியின் பலன்களை பெற்றுக்கொண்டோம், மறுதலித்து போனால் அவர்களை புதுப்பிக்கிறது இயலாத காரியம். இயேசு கிறிஸ்து இன்னார் என்று அறிந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட பின்பதாக, அநேக நன்மைகளை ருசி பார்த்த பின்பாக, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பாக அவரை மறுதலித்து போகக்கூடாது. பிசாசிற்கு கனத்தை கொடுத்து நாம் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்டார், என்னை விட்டு விலகி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் புலம்பினார். பழைய ஏற்பாட்டிலாவது மிருகங்களை பலியிட்டு பாவ மன்னிப்பை, சுத்திகரிப்பை கிரியினாலே பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து, நம்மை உண்டாக்கின தேவனே இறங்கி வந்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டபடினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டபடியினால் நாம் ஒரு நாள் விழுந்து போகக்கூடாது, ஒரு நாளும் அவரை விட்டு விலகி போகக்கூடாது. ஒருவேளை அறியாமல் தவறி செய்தாலும் கூட, தவறி செய்கிற பாவங்களையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு, என்னுடைய இயலாமை நிமித்தம் இப்படி செய்துவிட்டேன் என்று சொல்லி மறுபடியும் ஒப்புரவாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்திற்காய் காத்திருக்கணும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் எழும்பி நின்று பாவம் செய்து விடக்கூடாது, தூஷித்து விடக்கூடாது, அவரை மறுதலித்து விடக்கூடாது. மனுஷருக்கு முன்பாக மறுதலிக்கிறவனை நான் பிதாவிற்கு முன்பாக மறுதலிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக என்னை கனம் பண்ணுகிறவனை நான் பிதாவிற்கு முன்பாக கனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறுதலித்த அநேகர் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். யூதாஸ் விலகி போனான். அநேக மனுஷர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். ராப்போஜனத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினதை கேள்விப்பட்ட அநேக தேவனுடைய சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதற்கு பின்பாக அவர்கள் ஊழியத்தின் பாதையிலேயோ வேறு எந்த ஒரு இடத்திலேயும் திரும்ப வந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை.
இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஊழியர்களும் கூட பாவம் செய்யவே கூடாது. மறுபடியும் விபச்சாரத்தில் விழக்கூடாது. மறுபடியும் பண ஆசை இச்சைகளை விழக்கூடாது. உலகத்தின் மனுஷர்கள் வாழுகிற பிரகாரமாய் நாம் வாழக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்காகவே நாம் நம்மை அர்ப்பணித்து ஓட வேண்டும். இதற்காகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அவர் நமக்குள் இருந்து நம்மை பலப்படுத்தி ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி செய்கிறார். நாம் ஏதாவது பாவம் செய்யும்படி சிந்தனையிலே தூண்டப்படும் பொழுது, பிசாசானவன் சோதிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவார். நமக்குள் ஒரு பரிசுத்தத்தை கொடுப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அவருடைய பரிசுத்தம். தம்முடைய வார்த்தையை அனுப்பி தேவ வசனத்தினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பும் பொழுது நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். புது பலன் அடைகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புவார். இப்பொழுதும் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அநேகர் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் என்னால் காத்திருந்து ஜெபிக்க முடியலை என்று சொல்லி கனகவல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, நீங்கள் கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் விசேஷித்த ஜெப ஆவியை தருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கின்ற கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அவருடைய குரலை கேட்டு அதன்படி நடக்கப் போகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விசேஷித்த நன்மையினால் நிரப்பப் போகின்றார். விசுவாசத்தோடு எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் விசேஷித்த மேன்மைகளை கொடுக்கின்றார். கடைசி காலத்தில் அவர் தருகின்ற ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு, இதை நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பலத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள் பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய பலம் நம்மை தாங்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கலாம், பாவத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் அநேகருக்கு முன்பதாக நாம் சாட்சியாக வாழலாம். எனக்கு அருமையானவர்களே, அப்படி நாம் வாழ்ந்தால் நமக்கென்று விசேஷித்த சொத்து பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே சென்றார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பரலோகத்தில் விசேஷித்த இடத்தை கொடுத்தார். அவரோடு கூட வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் இன்னும் அவரை சுற்றிலும் இருக்கின்ற பாக்கியத்தை கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் வாஞ்சித்து கேட்பீர்களானால் அவர் உங்களுக்கும் அவருடைய மடியிலேயே இடம் கொடுப்பார். அவர் நம்மை மடியில் வைத்து தாளாட்டுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறது. ஒரு குமாரனை தன் தாய் கடாட்சிப்பது போல நானும் கடாட்சிப்பேன், அவர்களை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் இந்த உலகம் தரக்கூடாத விசேஷித்த அன்பை நமக்கு காட்டுவாராம். நாம் பரலோகத்திற்கு சென்றால் அவருடைய மடியிலே வைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு தாய் தன் பிள்ளையின் தலையை வருடி கொடுப்பது போல, தன் பிள்ளையை ஆற்றி தேற்றுவது போல நேசர் நம்மை தேற்றுவார். நாம் அவரோடு கூட இருப்போம். அவருக்கு பிள்ளைகளாக அவரோடு கூட உலாவுவோம், சிரித்து மகிழ்வோம். எனவே தான் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதே நாம் பரிசுத்தரை பின்பற்றி நடக்கணும், அவரை விசுவாசித்து நடக்கணும், இயேசு கிறிஸ்து தருகின்ற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்திலே பாவங்கள் நம்மை தொடரவே கூடாது. பழைய பாவம் மறைந்து போகணும். விசுவாச ஜீவியத்திற்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய கசப்பு, மற்ற ஜனங்களை கசந்து வாழ்ந்த வாழ்க்கை மறையணும். மன்னிக்க முடியாமல் இருந்த நாட்கள் நம்மை விட்டு விலகி போகணும். எல்லாருக்கும் மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரையும் மன்னிப்போம், எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம், எல்லாரையும் நேசிப்போம், தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பொழுது நம்மை மிகவும் நேசிப்பார். உங்களுக்குரிய எல்லா விதமான சொத்துக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று பயன்படுத்துங்கள். நீங்கள் எவைகளை எல்லாம் பிரதானமாய் நினைக்கிறீர்களோ இந்த உலகத்தில் உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய உடைமைகளை எல்லாவற்றையும் நீங்கள் பிரதானமாய் நினைத்தால் அதை இயேசுவுக்கு அர்ப்பணியுங்கள். அதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படட்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்க தொடங்குங்கள். அவர் உங்களை நிச்சயமாகவே பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபை சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பாவத்தின் பிடியிலே சிக்கி தவித்த அநேக உலகத்தின் மனுஷரை இயேசு கிறிஸ்து ரட்சித்து தம்முடைய ஊழியர்களாக மாற்றி கொண்டிருக்கின்றார். ஆட்டோ சங்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு படுபயங்கரமான ஒரு கொலை பாதகன். சில வருடங்களுக்கு முன்பாக அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். 7 பேரை கொலை செய்தான். அவனோடு கூட இருந்த அநேகரை வெட்டி புதைத்தான். பாவத்தின் பிடியிலே சிக்கி கிடந்தான். அநேக உலகத்தின் மனுஷருக்கு துணை போய் சம்பாத்தியம் செய்வதற்காக கடத்தல் தொழிலை செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் ஓர் நாளிலே அவன் செய்த கொலைகளுக்காக அவனை பிடித்தார்கள். அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். மிகவும் அசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன், பெண்களை வைத்து விபச்சாரம் செய்கிற தொழிலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவன் வேதத்தை வாசித்தான். புதிய ஏற்பாட்டை வாசித்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அவன் அறிந்து கொண்டு, என்னையும் நேசிக்க ஒருவர் இருக்கிறாரா, இந்த பாவியையும் ரட்சிக்க ஒருத்தர் இருக்கிறாரான்னு சொல்லி இயேசுவின் அன்பை புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தான். கடைசி நாட்களிலே அவன் கர்த்தருக்காக ஜீவித்தான். ஒவ்வொரு நாளும் ஜெபித்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். முந்தின நாள் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று சொல்லி கேட்ட பொழுது, எனக்கு ஆசை என்று ஒன்றும் பெரிதாக ஒன்றுமில்லை, ஒரு கப் டீ கொடுங்க போதும்னு சொல்லி நன்றாக வேதத்தை வாசித்தான். முழங்கால் படிட்டு ஜெபித்து இயேசுவின் கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தான். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் அவனை தூக்கிலிட்டார்கள். அவன் ரட்சிக்கப்பட்டவனாக பரலோகத்திற்கு சென்றான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன், என்னை நோக்கிப்பார், உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். துரோகம் செய்த பொழுதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவர்களாக இருந்தும் வேதத்தை அறிந்தும் ஆலயத்துக்கு சென்று வந்தும் சூழ்நிலை நிமித்தமாக, பிசாசினுடைய வஞ்சனையின் நிமித்தமாக நீங்கள் பாவம் செய்திருந்தாலும், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழும்புவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களை மறுபடியும் கைதூக்கி விட ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உங்களை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை பரிசுத்தமான வஸ்திரம் தரிப்பித்து பரலோக ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்துவார். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் என்னுடைய ரட்சிப்பை இழந்து போக மாட்டேன். எந்த ஒரு மனுஷருக்காகவும் மனுஷருடைய அன்புக்காகவும் எதையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி உறுதியாக அவரை பற்றி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவரை நேசியுங்கள். அப்பொழுது அவர் உங்களை நேசிப்பார். எனக்கு அருமையானவர்களை, என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாகவே தம்முடைய இரத்தத்தால் கழுவுவார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பி உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இந்த வசனங்களை விசுவாசத்தோடு கேட்ட ஒவ்வொருவரையும் அவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் பெற்றுக்கொள்வோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுதலைகளை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைகளில் திருநெல்வேலி பட்டணத்திலே பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை அருகில் இருக்கின்ற அல்லேலியா மைதானத்தில் வைத்து உபவாச கூடுகை நடைபெறுகிறது. அநேகர் வந்து கலந்து கொண்டு நோயிலிருந்தும் பேயிலிருந்தும் விடுதலை பெறுகிறார்கள். அபிஷேகம் பெற்று ஊழியர்களாக மாறுகிறார்கள். நீங்களும் கிருபையின் வரங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் நீங்கள் புறப்பட்டு வரலாம். கர்த்தருக்கென்று எதாகிலும் செய்யணும்,
ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும், நானும் பரலோகத்துக்கு போகணும் என்று சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல் ஒவ்வொரு 3ஆம் சனிக்கிழமைகளிலும் மாலையிலே 6:30 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. அதிலேயும் அநேகர் வந்து கலந்து கொண்டு விடுதலை பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு அற்புத சுகத்தை கொடுக்கிறார். நீங்களும் வாருங்கள், இயேசு உங்களையும் நிச்சயமாக விடுதலை ஆக்குவார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு மகாராஜா, இந்த நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த சத்தியத்தை கேட்டு, ஐயோ நான் ஆரம்பத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தேனே, இப்பொழுது என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து நிற்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். இயேசு மகாராஜா, என்னால் இந்த பாவ பழக்க வழக்கத்தில் இருந்து விடுதலை பெற முடியவில்லையே, ஒரு குறிப்பிட்ட மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற அநேகரை நான் பார்க்கின்றேன். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து என்னால் விடுதலை பெற முடியல என்று சொல்லி தகாத உறவுகளில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகின்றேன், பரலோகம் செல்ல விரும்புகின்றேன், ஆனாலும் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலையே, பிசாசு என்னை பாவத்துக்குள்ளே இழுத்து கொண்டு போய்விடுகிறான் என்று சொல்லி புலம்பி தவிக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. என் பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் அவர்களை உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தால் நிரப்புங்க. இயேசு மகாராஜா உம்முடைய இரத்தத்தால் அவர்களை கழுவுங்க. என் பிதாவே, உம்முடைய சமூகத்தின் அக்கினி இப்பொழுதும் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கட்டும். சிங்காசனத்தின் மேலிருந்து, பரிசுத்த பந்திலிருந்து, அக்கினியின் பந்திலிருந்து இப்பொழுதும் அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை பெற்று இப்பொழுது இழந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற இயேசுவே, உம்மை நேசிக்கிறேன், என்னையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அக்கினி அபிஷேகத்தால் மறுபடியும் புதுப்பியும். சுத்த இருதயத்தை அவர்களிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பித்துக் கொடும். தாவீதை போல கதறுகிற அநேகரை நான் ஆவியிலே உணர்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் அவர்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, இரத்தத்தால் கழுவுங்க. மன்னிக்க முடியல, கசப்பு என் இருதயத்தை விட்டு நீங்கலை, யாரும் என்கிட்ட பேசலை, ஒரு மனுஷர் எனக்கு ஆதரவாக இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கண்ணோக்கி பாருங்கள். இந்த நாள் முதல் இந்த கட்டிலிருந்து விடுதலையாக்கி எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்யுங்க. அன்பான இருதயம் தாருங்க. அவர்களை நேசிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சகலத்தையும் சொந்தரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் பரலோகத்தையும் சொந்தரித்துக் கொள்ளட்டும். உம்முடைய அன்பை சொந்தரித்துக் கொள்ளட்டும். உம்மோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, மனுஷரை ரட்சிக்கவே வந்தேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, எங்களை அழிக்க நீர் வரவில்லை அப்பா, மனுஷரை ரட்சிக்கவே வந்தீர். விட முடியாதபடி இருக்கிற பாவ அழுக்குகளை நீக்கி சுத்திகரித்து பலப்படுத்தி இப்பொழுதே ஒவ்வொருவரையும் நீங்கள் மீட்டுக்கொள்ளுகிற கிருபைக்கு நன்றி. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ இப்பொழுதும் அவர்கள் மேலெல்லாம் உடைய உயிர் தொழுதலின் வல்லமையை நீங்கள் அனுப்பி அவர்களை சுத்திகரிக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கொண்டு வந்தபடியாக கோடான கோடி நன்றி செலுத்துக்கிறேன். எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். என் டாக்டரே போகிறதே கிடையாது. டாக்டர்னாலே எனக்கு பிடிக்காது. அங்கே போனால் உங்களுக்கு ஒரு வியாதியுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. சும்மா தான் திருப்பி வரணும். அப்படி இருக்கும்போது எனக்கு கால் நடக்க முடியாமல் எப்படி வந்துச்சுன்னு தெரியாதுல, முதுகு வலி, ஸ்பைனல் கார்டு வலி, அப்படி கொஞ்ச நேரம் கூட உட்காந்து எந்திருக்க முடியாது. அப்படியே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆண்டோட்ட ஜெபிச்சுட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில் என் தேவன் என்னை பார்த்து உன்னுடைய முதுகு வலி, உன்னுடைய கைகால் வலியெல்லாம் நீக்கிட்டேன்னு சொன்னார். ஒரு நாள் நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என் பக்கத்தில் வந்து, நீ கம்பு ஊனிட்டு என்னை தேடி வருவாள்ல, நானும் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உனக்கு சில ஆசீர்வாதங்களை தரணும், அதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன்னு சொன்னார். பக்கத்தில் உட்காரும்படியாக நான் கையை காட்டினேன். கட்டல அதில் உட்கார்ந்தார் தேவன். உட்கார்ந்தார். என்னை தேடி நீ ஆசீர்வாதத்தை நான் பலிபீடத்துலேருந்து வாங்குவேன்னு சொல்லுவர்ல, நானும் உன்னை தேடி வரணும்ல, அதுக்காண்டி வந்திருக்கிறேன்னு சொன்னார்.
அப்படியாக தேவனை தேடுகிற பிள்ளைகளை அவர் விடவே மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்து நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு என்ன சாட்சியாக இந்த இடத்துல நிறுத்திருக்கிறபடியாக கொடான கொண்டு